ஹலோ ஆல் வெல்கம் டு கிராக் வித் ஜாக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் வந்தது. அந்த ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இதில் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் என்னன்றதை பார்த்துடலாம். ஒரே ஒரு செகண்ட் ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 50% அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருக்குமா. CWJ 50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் 2000 ருபீஸில் இருந்து 1000 ருபீஸ் லெஸ் ஆகி கிடைக்கும். இதில் இந்த இயரில் இருக்கிற புது வீடியோ கோர்ஸ், எக்ஸாம் பிடிஎஃப் கோர்ஸ், மாக் டெஸ்ட் சீரிஸ், அப்புறமா பெய்டு பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ், அது போக கரண்ட் அஃபேர் பிடிஎஃப், டெஸ்ட் சீரிஸ், அது சூப்பர் பேட்ச் டெஸ்ட் சீரிஸ், இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட் ஆயிடும். சரியா? அதே போக நீங்கள் கோட்டோட ஆன்லைன் பேட்சில் எதையா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்க என்கொயரி நம்பருக்கு கால் பண்ணி அந்த பேட்சோட எந்த பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேட்சோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பே பண்ணும்போது நீங்கள் CWJ 12 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறதே ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. சரியா? 2026க்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அப்ராக்சிமேட்டாக வேகன்சி பார்த்தீங்கன்னா 11,403 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சில இது என்ஆர் அப்படின்ற ரேட்ல என்ஆர் நாட் ரிப்போர்ட்டட் அப்படின்ற இருக்கு. சரி, பார்க்கலாம் ஃபைனலைஸா என்ன வேகன்சி வருதுன்றதை பார்க்கலாம். பட் இதுவே ஒரு ரொம்ப நல்ல வேகன்சி. லாஸ்ட் இயர் 15,000 அப்படின்ற ரேஞ்சில் வேகன்சிஸ் இருந்தது. பட் அதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் ரீசெண்ட் இயர்ஸில் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல வேகன்சி தான். இந்த எப்போவுமே கிளர்க் அப்படின்ற வேகன்சி மட்டும் யார் கொடுப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான், ஸ்டேட் வேகன்சியாக தான் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஓட வேகன்சி ஃபுல்லாகவே ஆல் இந்தியா லெவலில் ஹோல் வேகன்சி. பட் கிளர்க்கு மட்டும் இண்டிவிஜுவலாக அந்தந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுவீங்க. அதில் ஃபில்டர் பண்ணி உள்ளே வரவங்க, இது குவாலிஃபைங் நேச்சர் தான். இதில் எடுக்கிற மார்க்கு ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து மெயின்ஸ் எழுதுவீங்க. இதில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறீங்களோ, அவங்க என்ன கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை ஸ்கோர் பண்ணிட்டீங்கனாலே ஜாப் தான். ஓகேவா? அடுத்து எல்பிடி டெஸ்ட் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் தான். நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது சும்மா செக் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் எதுவும் குவாலிஃபைங் நேச்சர்னால செலெக்ஷனுக்கு இது யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறமா அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதுதான் ஜெனரலாக நடக்கிற ப்ராசஸ். இப்போ வேகன்சியோட ட்ரெண்டிங்கை பார்க்கலாம். வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஒரு 2020 நீங்கள் செக் பண்ணி வந்தால் தெரியுது. அங்கேருந்து பாருங்களேன், எப்போவுமே இந்த 2000, 7000, 6000 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வேகன்சிஸ் இருந்தது. இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக தான் நல்ல ஒரு வேகன்சிஸே வந்திருக்கு. அதுலேயே லாஸ்ட் இயரில் ஒரு நல்ல வேகன்சி 15,000 வேகன்சிஸ், இந்த இயரில் ஒரு 11,000 வேகன்சி. இதுவும் ஒரு டீசெண்டான வேகன்சி தான். ஸோ இந்த வேகன்சிக்கு கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி கரெக்டாக நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஜாபை கெட் பண்ணிடலாம். சரியா? ஸோ வேகன்சி பார்த்துட்டோம். எப்போ எக்ஸாம் டேட் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாம் டேட் எடுத்து வச்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் என்ன டேட்டில் வருது, அப்புறமா மெயின்ஸ் என்ன டேட்டில் வருது, இது ரெண்டுமே கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். நான் பின்னாடி போகும்போது எப்படி நோட் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும் அதெல்லாம் தனியாக சொல்கிறேன். இப்போ பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டு வரலாம். எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான் நடக்குது. ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன் இங்கிலீஷில் 30, ரீசனிங்கில் 35, குவான்ஸில் 35. எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் டைம், செக்ஷன் டைம் 20 மினிட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓவராலாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்குது, 100 மார்க்ஸ்க்கு இருக்குது, 60 மினிட்ஸ் டைமிங் கொடுக்குறாங்க. அதில் 0.25 அப்படின்றது என்ன இருக்குது, நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கிற மார்க்கில் இருந்து 0.25 எடுத்துருவாங்க. சரியா? அதனால கொஞ்சம் அக்யூரேட்டாக நான் இங்கே போடணும். அக்யூரேசி ரொம்ப 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 முக்கியம். சரியா? அக்யூரேசியாக நீங்கள் இதை போடணும். இந்த ப்ரிலிம்ஸ் நீங்கள் ஒன்ஸ் அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் எடுத்த மார்க் அங்கேயே முடிஞ்சிடும். அது ஒரு ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். அடுத்து நீங்கள் மெயின்ஸில் ஸ்கோர் பண்ணுறது மட்டும் தான் ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துவாங்க. சரியா? இப்போது இதோட கட் ஆஃப் எப்படிலாம் இருக்குன்றத பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயரில் ஜென்ரல் கேட்டகரிக்குரிய கட் ஆஃப் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தடுத்த கேட்டகரிஸ் ஓபிசி, எஸ்சி, எஸ்டிஸ்லாம் இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். லாஸ்ட் இயரில் பாருங்களேன், வேகன்சிஸ் நம்ம எவ்வளோ சொன்னோம், 15,000 சம்திங் வேகன்சிஸ் சொன்னோமா. எக்ஸாம் பேப்பருமே கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகண்டட் அப்படின்றவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்படின்றப்போ ஈஸியான பேப்பர் வைக்க முடியாது. டிஃபிகல்ட்டாக வச்சுமே நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போனாங்க லாஸ்ட் இயர். அப்படின்றப்போ எக்ஸாம் பேப்பரும் டிஃபிகல்ட்டு, வேகன்சியும் ஜாஸ்தி. அப்படின்றப்போ கட் ஆஃப் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருந்து கம்மியாக இருந்திருக்கு. சரியா? மற்ற இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? அதுக்கு அடுத்த இயர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் கம்மியாக தான் இருந்தது. கொஷின் பேப்பருமே ஈஸி, டிஃபிகல்ட் டு மாடரேட், இந்த மாதிரி மாடரேட் தான் மோஸ்ட்டாக இருந்திருக்கு. இந்த மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு கட் ஆஃப் ஜாஸ்தியாக தான் வந்திருக்கும். இதே மாதிரி இந்த இயர் அப்ளை ஆகுமானா தெரியாது. இந்த இயரோட வேகன்சி 11,000 இருக்குது. பட் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்றது கொஷின் பேப்பரில் வந்தால் தான் நமக்கு தெரியும். அது போக எத்தனை பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க அப்படின்றது அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும். அது இந்த 3 ஃபேக்டரையும் வச்சு தான், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், கொஷின் பேப்பரோட நேச்சர், அப்புறம் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டட், இதெல்லாம் பார்த்து வச்சு தான் நம்மளோட கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணவே முடியும். நீங்கள் ஆவரேஜாக இதை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 75 to
75 கிட்ட ரேஞ்சில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி, நல்லா அக்யூரேசியோட அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் எய்ம் பண்ணி படிச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த கட் ஆஃப் வந்து நம்ம கையில் வரும். சரியா? அதனால் 75 ரேஞ்சில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி மார்க் டெஸ்ட்டில் எய்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? அடுத்து நம்ம மெயின்ஸோட பேட்டர்ன் பார்க்குறோம். மெயின்ஸோட ஜென்ரல் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 40 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் சிஏலேருந்து கேட்குறாங்க. அடுத்து இங்கிலீஷில் 40 கொஸ்டின். பட் ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின்னா மார்க் 50. அப்போ ஒரு கொஸ்டினோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி. இங்கிலீஷில் 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ் தான். ரீசனிங்கில் 50 கொஸ்டின் பட் 60 மார்க்ஸ். ரீசனிங் மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு. கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ன்றது வேற, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுன்றது வேற. கம்ப்யூட்டர் அவேர்னஸ்னா லைன் பை லைன் தியரியாக நீங்கள் படிப்பீங்க. கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படின்றப்போ மிஷின் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று படிச்சிருப்போம் ரீசனிங்கில். அதுலேருந்து தனியாக 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கட்டாயம் இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரும். அப்போ மார்க்ஸ்ன்றப்போ இதோட 5 மார்க்கோட ஜாஸ்தியாக தான் கிடைக்கும். சரியா? அப்போ ரிமைனிங் இருக்கிற 45 கொஸ்டின் தான் உங்களுக்கு டேரெக்டாக ரீசனிங்லேருந்து வரப்போகுது. சரியா? அடுத்து குவான்ஸில் 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ் தான். அப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 190 கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் மார்க்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது, 200 மார்க்ஸ் உங்களுக்கு வருது. டைமிங் பார்த்தீங்கன்னா 2.5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 2.5 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுலையும் நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.25 நெகட்டிவ் மார்க். இதில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் மட்டும் நீங்கள் எப்படி இந்த இயரில் இது வரைக்கும் என்ன மெயின்ஸ் எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படி தானே. போன வருஷம்லாம் எல்பிஓ எக்ஸாம்ஸ்லாம் வந்தது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. பட் இந்த இயர் இன்னும் எந்த எக்ஸாம்ஸும் மெயின்ஸோடது ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் எஸ்பிஐபிஓ ஃபிலிம்ஸே நமக்கு முடிஞ்சிருக்கு. எஸ்பிஐபிஓட மெயின்ஸ் எப்படி வருதோ அது நீங்கள் எழுதுறீங்க, எழுதலை, எழுதலை, அது செகண்டரி விட்டுட்டு அந்த மெயின்ஸில் சிஏ செக்ஷன் எப்படி கேட்டிருக்கான் அதை ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணால் தான் இதே பேட்டர்ன் தான் அப்கமிங்கில் வரக்கூடிய எல்லா மெயின்ஸ்லையுமே மோஸ்ட்டாக ஃபாலோ ஆகும். ஓகேவா? போன வருஷம்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்த மெயின்ஸ் எக்ஸாமில் ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அடுத்தது அந்த இயரில் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக தான் கொஸ்டின் இருந்தது. அப்போ அந்த இயரில் ஃபஸ்ட்டு ஒரு மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் என்ன வருது, அந்த மெயின் எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு பிளான் போட்டு படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து இதோட மெயின்ஸோட கட் ஆஃப் பேட்டர்ன், கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்கலாம். இதுவும் ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் கொண்டு வந்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் தான் ரொம்ப கம்மி. எவ்வளோ அவுட் ஆஃப் 100க்கே உங்களுக்கு 45 தான். என்ன பெரிய காரணம் அப்படின்னா, பேப்பர் கஷ்டமா அப்படின்னா பேப்பர் கஷ்டம் அப்படின்றது ரெண்டாவது. அது போக ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு வந்தவங்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து பர்சன்ஸும் ஜாஸ்தி, நிறைய பேர் எழுதுனாங்க. அது போக கொஷின் பேப்பர் ஓரளவு டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. சிஸ்டம் ப்ராப்ளம் நிறையா இருந்தது. போன தடவை ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ரிவ்யூ எடுத்து பாருங்க, டைமிங் வந்து மிஸ் மேட்சாக வந்தது. இப்போ இங்கே ஒரு நாளைக்கு நமக்கு இங்கே 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே 9:30 தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ஒரு சில பேருக்கு 9 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு சில பேருக்கு 11 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சில பேருக்கு எக்ஸாம் அப்படியே ஸ்க்ரீனில் ஸ்டக் ஆகி நின்றுச்சு கொஸ்டினில். அப்போ அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வரும். சால்வ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்தது. பட் அதுக்கு நிறைய ரிலேட்டடாக இஷ்யூஸ் எல்லாம் போச்சு, கேசஸ்லாம் போகுது, கோர்ட்லலாம் கேசஸ்லாம் போனது. பட் இருந்தாலும் ஐபிபிஎஸ் அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணி அதில் வேலைக்கு போகிறவங்க போயிட்டாங்க, வேலை கிடைக்காம இருந்தவங்க வந்துட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்டாக லக்கில் தான் இது நடந்தது. அது அந்த மாதிரி பிரச்சனை இந்த தடவை கண்டிப்பாக வராது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எது எப்படி இருக்கட்டும், நம்ம கொடுக்குற இதை வந்து அவுட்புட்டை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுத்துடணும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது லாஸ்ட் இயரை விட்டுருங்க, இதே கட் ஆஃப் தான் வருமானது தெரியாது. லாஸ்ட் இயர் ஏதோ குளறுபடி நடந்ததுனால இந்த கட் ஆஃப் வந்திருக்கு. பட் அடுத்தடுத்த கட் ஆஃப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது 80, 70, 90 தான் இருக்குது. அப்போ ஆவரேஜாக கட் ஆஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 80 to 85 ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அப்போ உங்களோட அட்டெம்ப்ட் எப்படி இருக்கணும், அவுட் ஆஃப் 200க்கு 110லேருந்து 120 கூட உங்கள் அட்டெம்ப்ட் வித் அக்யூரேசியோடு இருக்கணும். இப்படி எய்ம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த கட் ஆஃபாவது ரீச் பண்ண முடியும். இப்படி ரீச் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ ஓவராலாக ஃபிலிம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், ஃபிலிம்ஸோட பேட்டர்ன் எப்படி வந்ததுன்றதை பார்த்தோம், அதில் என்ன மாதிரிலாம் கட் ஆஃப் இருக்குதுன்றதை பார்த்தோம். இப்போ மெயின்ஸோட பேட்டர்ன் பார்த்துட்டோம், மெயின்ஸோட கட் ஆஃப் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போது செக்ஷன் வைஸாக நம்ம ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். நம்ம என்னது குவான்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். குவான்ஸில் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின். இதை 3 பார்ட்டாக பிரிக்கலாம். என்னது, ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸு, அதாவது 555 சீரீஸில். 555 சீரீஸில் என்னெல்லாம் வரும், உங்களுக்கு மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் வரும், அடுத்த சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன் வரும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இந்த 3 செட்டில் இருந்து இந்த மொத்தமாக 5 செட்டில் இருந்து இந்த 555 மேபி 555 வரலாம், இல்லைன்னா 10 கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஆனால் கட்டாயம் 10 வந்துடும். இந்த 10ஐ விட்டுறவே கூடாது, அக்யூரேட்டாக 10 அடிச்சே ஆகணும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் 10 to 15 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 20 to 25 இந்த 20 to 25 கொஸ்டினை ரெண்டாக பிரிக்கிறோம். என்னது, 10 to 15 ஒரு செட்டு, அப்புறம் ஒரு 10. இந்த 10 to 15ல் 2 to 3 செட்ஸ் டிஐ கேட்பாங்க. இதில் ஒரு டிஐ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். 2 டிஐ செட்டு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு டிஃபிகல்ட்டை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக அதை நெக்லெக்ட் பண்ணி விட்டுறணும். அதை அட்டன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு இருக்கிற டைமே எவ்வளோ தான், 20 minutes தான். அப்புறம் 2 செட் இருக்கு இல்லையா, அந்த 2 செட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும்.
இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் பார்ட் அட்டன் பண்ணுறோம், அப்புறம் டிஏ அட்டன் பண்ணுறோம், அடுத்து அர்த்மெட்டிக்கில் கண்டிப்பாக 10 டாபிக்ஸ் 10 கொஷின்ஸ் வரும். அது என்னென்ன டாபிக்ஸ்னு தெரியாது. பட் இதில் எல்லாராலையும் அட்டன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே இங்கே ஒரு 10, இந்த டிஐயில் ஒரு 10, அப்புறம் இங்கே ஒரு 4. அப்போ 24 கொஷின்ஸ் வந்து கட்டாயம் கையில் எடுத்துக்க முடியும். எப்படி இந்த 20 மினிட்ஸில் கரெக்டாக செலக்டிவாக கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 24 கொஷின்ஸ் கரெக்டாக அடிக்க முடியும். அது போக எக்ஸ்ட்ரா வர 3 to 4 கொஷின்ஸ் 3 to 4 மார்க்ஸ் அப்படின்றது உங்கள் கையில், நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக அந்த பேப்பரை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட் தானே? இப்போ இதுல இந்த அர்த்மெட்டிக் டாபிக் பார்த்தோம் இல்லையா? அர்த்மெட்டிக் டாபிக்ஸ் என்னெல்லாம் வருதுன்றத பார்க்கலாம். இந்த அர்த்மெட்டிக் டாபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் கேட்க போறாங்க. இந்த 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 இதுல இருந்து இப்போ இந்த டாபிக்ஸ்ல கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் வரும், ஏஜஸ் வரும், மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ் வரும், அப்புறம் பார்ட்னர்ஷிப்ஸ் வரும், அப்புறம் ஆவரேஜ் வரும். இதெல்லாம் கேட்கக்கூடிய டாபிக்ஸ். பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப ரேர் தான், ஏன்னா அது ஈஸியான டாபிக்ஸாக மாறினதுனால மற்றதோட மிங்கிள் ஆகி தான் வரும். தனியாக வர்றது ரொம்ப ரேர். ஓகேவா? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஒரு 3 to 4 கொஷின் கட்டாயம் அடிச்சிடலாம். அப்புறம் மிச்சம் இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட அட்டெம்ப்ட். ஓகேவா? இங்கே சேஃப் அட்டெம்ப்ட்ன்றது சும்மா ஒரு லாஸ்ட் 5 to 6 இயர்ஸ் நடந்ததுலேருந்து ஒரு ஆவரேஜாக எடுத்து வச்சது தான் சேஃப் அட்டெம்ப்ட். இது ஸ்டாண்டர்ட் கிடையாது, இதை புரிஞ்சுக்கோங்க. இது ஸ்டாண்டர்டாக கிடையாது. ஓகேவா? பேப்பரோட நேச்சரை பொறுத்து தான் இந்த அட்டெம்ப்ட்டுமே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஓரளவு நமக்கு ப்ரிலிம்ஸை பற்றி தெரிஞ்சிருச்சு. ப்ரிலிம்ஸில் எப்படிலாம் பேப்பர் கொஷின்ஸ் வரும், எப்படிலாம் பிரித்து நம்ம அட்டன் பண்ணணுன்றது தெரிஞ்சிருச்சு. சரியா? அதே மாதிரி மெயின்ஸ் வரும். மெயின்ஸில் அதே தான், ப்ரிலிம்ஸ்லேருந்து அதே டாபிக் தான். எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறதுனா டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி கம்பேரிசன் தான் நம்ம பண்ண போகிறோம். டேட்டா இது ரெண்டுமே எதை பேஸ் பண்ணுவேன்னா மோஸ்ட்டாக அர்த்மெட்டிக் பேஸ் பண்ணி தான் வரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா இதில் தான் நம்ம ஸ்கோர் பண்ணவே முடியும். ஏன்னா டிஐயில் இப்போ பாருங்களேன் 15 to 20 கொஷின்ஸ் வருது. அப்போ 3 to 4 செட்ஸ் நம்ம கேட்பாங்க. இதில் 2 செட்டு வந்து ஈஸியாக இருக்கும், 2 செட்டு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ அந்த 2 செட்டு ஈஸியாக இருந்தாலுமே டைம் கன்சூமிங்காக தான் இருக்கும். அதாவது புரிஞ்சிடும் நமக்கு, அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான்றது புரிஞ்சிடும், என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். அதெல்லாம் டைம் எடுத்து தான் போடுற மாதிரி இருக்கும். டிஃபிகல்ட்டான பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரானே புரியாது. அப்போ அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய வேலையை பார்த்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இங்கே டைம் கன்சூமிங்ன்றப்போ இங்கே நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க, அக்யூரேசி வந்துடும். பட் அட்டெம்ப்ட்ன்றது வந்து கம்மியாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ அட்டெம்ப்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டேட்டா சஃபிஷியன்சி தெரிஞ்சுக்கணும், குவான்டிட்டி கம்பேரிசனை தெரிஞ்சுக்கணும். டேட்டா சஃபிஷியன்சியில் என்ன பண்ணுவோம், ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுப்பாங்க. இதில் எது போதுமானது இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண, இந்த ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் போதுமா இல்லை 2 மட்டும் போதுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம சம்மா சால்வ் பண்ண போகிறது இல்லை, அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இது தேவையா தேவையில்லையான்றதான கொடுக்க போகிறோம். அப்போ நமக்கு எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட யூடியூப் செஷனில் மெயின் சீரிஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய நான் கொண்டு வந்திருப்பேன். டேட்டா சஃபிஷியன்சி, குவான்டிட்டி கம்பேரிசன்லாம் 2 days ஒன்ஸாவது நான் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்கோரிங் பார்ட். மெயின்ஸ்லாம் போனீங்கன்னா எந்த மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லையுமே இது வந்து நமக்கு குவான்ஸில் ஒரு ஸ்கோரிங் பார்ட். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பார்ட்ஸை நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து 3 to 4 5 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 4 கொஷினாக நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேயும் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்றது இருக்குது. இந்த ஸ்கோரிங் பார்ட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் காலம் பேஸ்டு இருக்கும், மிஸ்ஸிங் சீரிஸ் இருக்கும், ராங் சீரிஸ் இருக்கும். அடுத்து அப்ராக்சிமேஷன்லாம் ரொம்ப ரேர், கிளர்க்கில் கேட்கலாம், பட் பிஓ லெவல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்புறம் கேட்டால் அப்ராக்சிமேஷன் தான் கேட்பாங்க, சிம்பிளிஃபிகேஷன் வராது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 4 to 5 கொஷின்ஸ் நீங்கள் அடிக்க முடியும். அப்போ ஆல்ரெடி ஒரு 4 இங்கே ஒரு 4 8 to 9 கொஷின்ஸ் இங்கே அடிக்க முடியுதா? அது போக ஒரு டிஏ நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணாலும் ஒரு 15 கொஷின்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். அது போக அர்த்மெட்டிக் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே டிஏ போட்டு முட்டுறதை காட்டிலும் அர்த்மெட்டிக்கில் நீங்கள் ஒரு டிஏயை சால்வ் பண்ணி முடிச்சு, அதாவது டிஏ ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் 5 கொஷின் பார்க்க போவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சால்வ் பண்ணி முடிக்கிறீங்களா, இந்த டைமில் அர்த்மெட்டிக்கில் ஒரு 2 to 3 கொஷின்ஸை போட்டுடலாம். ஏன்னா கிளர்க் லெவலில் கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் டு டிஃபிகல்ட் அந்த லெவலில் தான் கேட்பாங்க, ஃபுல் டிஃபிகல்ட் லெவல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த 3 to 4 கொஷின் ஒரு டிஏ சால்வ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் அடிச்சிடலாம். அப்போ 5 கொஷினை ஃபேஸ் பண்ணுற இடத்துல இன்னும் ஒரு 2 கொஷின் அடிச்சிடலாம். இப்படியே தான் நீங்கள் பிரித்து இது எல்லாத்தையும் எங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் மெயின்ஸ் பேட்டர்ன் இருக்க போகிறது. இப்படி தான் நீங்களும் அதை அட்டன் பண்ணணும். சரியா? இப்போ மெயின்ஸோட அட்டெம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு அப்ராக்சிமேஷன் ஆவரேஜாக கொண்டு வந்து கொடுத்த ஒரு சேஃப் அட்டெம்ப்ட் தான். கொஷினோட நேச்சர் பொறுத்து ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு எத்தனை பேர் எழுத போயிருக்காங்க, எத்தனை ஷிஃப்ட் எக்ஸாம்ஸ் நடக்குது, மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் ஃபைனல் சேஃப் அட்டெம்ப்ட் நமக்கு தெரியும். இது இப்போதைக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு ஆவரேஜாக எடுத்துகிட்டு வந்தது. ஓகேவா? இப்போ இது ஓரளவு நமக்கு ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், மெயின்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நம்ம எதெல்லாம் அட்டன் பண்ணணும், எப்படிலாம் பார்க்கணுன்றதை பார்த்துட்டோம். இப்போ குவான்ஸுக்குனே தனியாக எப்படி நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது கான்செப்ட் இல்லை, எல்லாத்துக்குமே சேர்த்து எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ
நீங்கள் ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஒரு நோட் போட்டு அதை கம்ப்ளீட்டாக இது அனாலிசிஸ் நோட்னே வச்சுக்கோங்க. இந்த அனாலிசிஸ் நோட்டில் ஒரு 2 பேஜ் விட்டுக்கோங்க. 2 பேஜ் விட்டு அந்த 2 பேஜில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SBIPO எழுதியிருப்பீங்க. அப்போ SBIPOவில் மெயின்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. அப்போ மெயின்ஸ் அது என்ன டேட்டில் எழுத போகிறோம் அப்படின்ற அந்த டேட்டை போட்டுக்கோங்க. அந்த டேட் போட்டுட்டு அதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் அதோட ப்ரிலிம்ஸ் டேட்டு அப்புறமா மெயின்ஸ் டேட்டு இது எல்லாத்தையும் டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அது பின்னாடி வர்ற பேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இல்லைன்னா இந்த பேஜ்லேயே உங்களுக்கு காலம் இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸாமோட கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மட்டும் போட்டுக்கோங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் அந்த கட் ஆஃபை சைடில் நோட் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் வேகன்சி எவ்வளோ வேகன்சி இருந்ததுன்னு நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட் ஆஃப் அதோட வேகன்சி ஓகேவா? சரி, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இந்த டேட் எக்ஸாம் டேட் போட்டிங்க இல்லையா, இந்த SBIPO மெயின்ஸ் தான் இப்போ இந்த இயரில் என்ன வேகன்சி அப்படின்றத மட்டும் இந்த சைடு வேகன்சியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் சைடில் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த பேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னைக்கு டேட்டு மார்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட் போட்டுக்கோங்க. டேட்டோட மார்க் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கோட நேம் போட்டுக்கோங்க. இன்னைக்கு IBPS கிளர்க் எடுக்கிறீங்க அப்படின்னா IBPS கிளர்க்கோட மார்க்கு. ஓகேவா? அதோட ப்ரிலிம்ஸ் எடுக்கிறீங்கன்னா ப்ரிலிம்ஸ்னு போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கிலீஷு, குவான்ஸ், ரீசனிங் எழுதியிருப்பீங்க இல்லையா, இதில் செக்ஷனலில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணீங்க, உங்களோட ஸ்கோரு, அதோட கட் ஆஃப் என்ன. ஓகேவா? அதே இது ஓவராலில் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து கட் ஆஃப் என்ன. ஓகேவா? இதை எடுத்து வச்சுக்கணும். அது போக ஃபைனலான டாப்பர் என்ன கட் ஆஃப் எடுத்து ஃபைனலாக டாப்பர் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்காரு, அது யாரானாலும் இருந்துட்டு போட்டோம், நமக்கு தேவையில்லை. டாப்பரோட கட் ஆஃப் என்ன, இதை நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரணும். இதுக்கு கீழேயேவும் இங்கிலீஷில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி போட்டு என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அடுத்து பக்கத்துல இம்ப்ரூவ்னு போட்டு எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி குவான்ஸ்லேயும் மிஸ்டேக்ஸ் அப்புறம் இம்ப்ரூவ். அதே மாதிரி ரீசனிங்லையும் மிஸ்டேக்ஸ் அப்புறம் டு இம்ப்ரூவ். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் எழுதும்போது முடிக்கணும். இது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கும் இதை தான் நீங்கள் பண்ணணும். சரியா? அடுத்த செட்டு மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அனாலிசிஸ் நோட்டை எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்களே, அதில் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் தப்பு விட்டோம், அப்போ இந்த இடத்துல கவனமாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம வந்து சொல்லிப்போம். கரெக்டாக? அப்படி இதை நீங்கள் ஜாப் வாங்குற வரைக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல இதாக இருக்கும். வேகமாகவே இம்ப்ரூவ் ஆகிடுவீங்க, வேகமாகவும் ஜாப் வாங்கிடுவீங்க. சரியா? இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. அந்த அனாலிசிஸ் நோட்டை மட்டும் தயவு செய்து எங்கேயும் போட்டுறாதீங்க, பக்கத்தையே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் நீங்கள் ஒவ்வொரு மார்க் அட்டன் பண்ணுறப்பையும் நீங்கள் அந்த அனாலிசிஸ் நோட் வந்து நீங்கள் போட்டுக்கணும். எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா நாளைக்கு ப்ரிலிம்ஸ் எழுத போகிறீங்களா, அப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணணும், இத்தனை நாள் நம்ம மார்க் போட்டோம் இல்லையா, அந்த அனாலிசிஸ் நோட்டை எடுத்து நம்ம என்னெல்லாம் ஃபஸ்ட்டு டே 1 என்ன மார்க் போட்டோமோ அது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். அதில் என்னென்ன தப்பு பண்ணோம், அது திரும்ப நம்ம என்ன தப்பு அதே தப்பு ரிப்பீட் பண்ணியிருக்கோமா இல்லை அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோமா அப்படின்றத ஓவரால் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், எக்ஸாமில் அந்த தப்பு வராது. புரியுதா? தயவு செய்து எல்லாரும் ஒரு அனாலிசிஸ் நோட்டு போடுங்க. சின்ன நோட்டாக போடுங்க போதும், அது ரொம்பலாம் தேவையில்லை. சின்ன நோட்டாக போட்டு இதை தயவு செய்து எழுதுங்க. நீங்கள் மார்க் அட்டன் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை இருக்க கட் ஆஃப் எடுத்தால் மட்டும் பத்தாது. நீங்கள் அனாலிசிஸ் போட்டு அனாலிசிஸை பார்த்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம ஜெயிச்சு உள்ளே வர முடியும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோதான் ஓவராலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோட கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள், நான் அதை வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரியா? அது போக நம்மளோட யூடியூப் செஷன்ஸ்லையுமே நிறையா மெயின்ஸ் ரிலேட்டடாகவும் சரி ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாகவும் சரி நிறைய செஷன் போயிட்டே தான் இருக்குது. நல்லாவே ஒர்த்தான கண்டென்ட் தான். நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டு தனியாகவே இருக்குது, அதை போய் பாருங்கள். சரியா? அது போக நம்ம வீடியோ கோர்ஸில் வந்து இது வரைக்கும் சார் இது வரைக்கும் எடுத்திருப்பாங்க. இனிமேல் நான் வந்து வீடியோ கோர்ஸில் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுப்பேன். ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து இருக்கும். சுத்தமாக குவான்ட்ஸ்னாலே என்னவே தெரியாது அப்படின்னா கூட பரவாயில்ல, ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து தான் நம்ம வீடியோ கோர்ஸில் வந்து டீச் பண்ணுவோம். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறத காட்டிலும் இங்கே நாங்கள் எல்லா விதமான டவுட்டும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். கிளியரா? ஓகே. அது போக நம்ம ராயல் பாஸ் வேணும் அப்படின்னா இப்போ இருக்க ஆஃபர் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. CWJ 50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி கோட்டோட ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க என்கொயரி நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணும்போது CWJ 12 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.